ஓம் சிவாய நமக. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பதிவை அனைவரும் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வார பலனை குறிப்பிடுகிறேன். 12/1/2021 முதல் 18/1/2021 உள்ள ராசி பலன்கள். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கேது, சூரியன், சனி நன்மை வழங்குவர். அனுமனை நீங்கள் வழிபட அல்லல் விலகும். அஸ்வினி 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் கேதுவால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலமாகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். பரணி நட்சத்திரம். திங்கள் முதல் சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி செயலில் தடைகள் விலகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். செலவிற்கேற்ற வருமானம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு வரும். கார்த்திகை 1ஆம் பாதம். சங்கடம் விலகும். லாப சனியால் தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாக ஏற்படும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி நேயர்களே, இந்த வார பலன். புதன், ராகு நன்மைகளை வழங்குவர். மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டால் உங்கள் கவலைகள் அனைத்தும் விலகும். இந்த வாரம் முழுவதும் கார்த்திகை 2, 3, 4 பாதம். நட்சத்திரநாதன் திங்கள் முதல் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செயல்களில் இந்த நெருக்கடி நீங்கும். அரசு விவகாரங்களில் தடைகள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரம். நெருக்கடி நீங்கும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பணியிடத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்தவற்றில் நன்மையான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். பணியாளர்கள் பணியில் கவனம் செலுத்துவது மிக நல்லது. மிருகசீரிடம் 1, 2. 11ஆம் இடம் ராகுவால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் அதிக லாபம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு அதிகளவில் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தம் அதிகளவில் ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார பலன். சனி, குரு நன்மைகளை உங்களுக்கு வழங்குவார். சனிக்கிழமை நவக்கிரகங்களை வழிபட சங்கடம் விலகும். மிருகசீடம் 3, 4 பாதம். செயலில் நெருக்கடி தோன்றும். அதன் பிறகு முயற்சி வெற்றியாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வர். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு முயற்சிகளில் தடைகள் சில தோன்றும். செயல்களில் நிதானம் அவசியம். பின்பு எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிர்பார்ப்பு விலகும். வராமல் இருந்த பணம் உங்களுக்கு வசூலாகும். அதன்பின் உங்கள் முயற்சிக்கேற்ப லாபம் அதிகளவில் உண்டாகும். ஆதாயம் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 12/1/2024 அதிகாலை 12 மணி முதல் 14/1/2024 அதிகாலை 22:54 வரை உங்களுக்கு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கடக ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார பலன்களை நாம் பார்ப்போம். கேது, சுக்கிரன், புதன், செவ்வாய் நன்மைகளை வழங்குவார். சனீஸ்வரரை வழிபட உங்களுடைய பாதிப்புகள் குறையும். புனர்பூசம் 4 நெருக்கடி விலகும். முயற்சி நிறைவேறும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். நிதி நிலை உயரும். ஞாயிறு செயல்களில் கவனம் தேவை. பூசம் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பணியாளர்களை எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சமயோதித செயல்பாடுகளால் முயற்சி பலிதமாகும். எண்ணம் நிறைவேறும். ஆயில்ய நட்சத்திரம். 3ஆம் இடம் கேதுவும் 6ஆம் இடம் செவ்வாய், புதன் செயல்களை வெற்றியாக்குவர். எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர். செயல்களில் கவனம் தேவை. சந்திராஷ்டமம்
14/1/2024 அதிகாலை 2:55 மணி முதல் 16/1/2024 அதிகாலை 5:16 வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம். சுக்கிரன், சூரியன், குரு நன்மைகளை வழங்குவர். கால பைரவர்களை நீங்கள் வழிபட உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, 7இல் சனி, 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் குருவின் பார்வையால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். உங்கள் செல்வாக்குகள் அதிக அளவிலே உயரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். செவ்வாய் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்கள் எண்ணம் இந்த வாரம் நிறைவேறும். ஒரு சில செயல்களை யோசிக்காமல் செய்து அதில் லாபம் அடைவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். புதன் செயலில் சங்கடம் தோன்றி மறையும். உத்திரம் 1 பாக்கிய குருவால் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்ப்பும் அகலும். வழக்கு சாதகமாகும். செயல்களில் லாபம் காண்பீர்கள். சந்திராஷ்டமம் 16/1/2024 அதிகாலை 5:17 மணி முதல் 18/1/2024 காலை 7:55 வரை நடைபெறும். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன், சனி நன்மைகளை வழங்குவர். விநாயகரை வழிபட வளம் சேரும். உத்திரம் 2, 3, 4 பாதம் சங்கடம் விலகும். முயற்சி வெற்றி தரும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாழன் செயலில் விழிப்புணர்வு தேவை. அஸ்தமம் ஜென்ம ராசிக்கு சஞ்சரிக்கும் கேதுவால் மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் 6ஆம் அதிபதியால் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். சித்திரை 1, 2, 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் அந்நியர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சந்திராஷ்டமம் 18/1/2024 காலை முதல் 7:54 மணி வரையும், 10/1/2024 காலை 11:15 வரையும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு நிலவி வரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு அடுத்தபடியாக துளாராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம். சுக்கிரன், செவ்வாய், ராகு, குரு தன்மையை வழங்குவர். தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் அனைத்துமே விலகும். சித்திரை 3, 4 தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனால் பொருளாதார நிலை உயரும். உங்களிடத்திலே உள்ள வீட்டிலே உள்ள சங்கடங்கள் விலகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் முயற்சி வெற்றியாகும். பொருள் சேர்க்கை அதிகளவில் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, தனாதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபமாகும். சாதுரியமான செயல்பட்டு நன்மை அடைவீர். 7ஆம் இடம் குருவால் திருமண வயதிற்கு வரன் வரும். விசாகம் 1, 2, 3 வியாபாரத்தில் தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். 12ஆம் இட கேதுவால் செலவு உண்டாகும். ராகுவால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும். சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீர். சுக்கிரன், சூரியன், புதன், கேது நன்மையை வழங்குவர். முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். விசாகம் 4 உங்கள் ராசிநாதன் தன் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். எதிர்பார்ப்பும் நிறைவேறும். நினைத்தவற்றை சாதித்து முடிப்பீர். ஜென்ம சுக்கிரனால் வரவு அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். அனுகூலம். அனுஷம் திங்கள் முதல் சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சி வெற்றியாகும். அரசு வழி செயல் ஆதாயமாகும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் லாபஸ்தான கேது ஜென்ம சுக்கிரனால் சங்கடம் விலகும். எதிரிகள் விலகிச் செல்வர். முயற்சிகளில் ஆதாய நிலை உண்டாகும். வருமானம் வர ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி. சனி, குரு நன்மைகளை வழங்குவர். பெருமாளை வழிபட உயர்வுகள் உண்டாகும். மூல நட்சத்திரம் ராசிநாதன் குருவால் உங்கள் செல்வாக்கு உயரும். செயல்களில் லாபம் உண்டாகும். பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும்.
பூராட நட்சத்திரம் சங்கடங்கள் அனைத்தும் விலகும். உங்கள் முயற்சியின் ஆதாயம் உண்டாகும். நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர்கள். ஒரு சிலர் புதிய முயற்சியில் ஈடுபடுவர். ஜென்ம ராசிக்கு செவ்வாய் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய வேலைகளில் டென்ஷன் சற்று அதிகரித்தே காணப்படும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாகம் 3ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பால் எண்ணம் நிறைவேறும். முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். திருமண வயதினருக்கு வரம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரும். அதற்கு அடுத்தபடியாக மகர நட்சத்திரக்காரர்களே, ராகு சுக்கிரன் நன்மைகளை வழங்குவர். குலதெய்வ வழிபாடு குறை தீர்க்கும். உத்திராடம் 2, 3, 4 உங்கள் நட்சத்திரநாதன் திங்கள் முதல் ராசிக்குள் சம்பவிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். நீங்கள் அதிகமான சொத்துக்களை விற்று நிலையாமையை சரி செய்வீர். திருவோண நட்சத்திரம் 3ஆம் இட ராகுவால் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர். சங்கடங்களிலிருந்து விடுபடுவர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நிறைவேறும். தொழிலில் உண்டான தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பும் தோன்றும். அவிட்டம் 1, 2 குருவின் பார்வையால் சங்கடம் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர். அரசு ஊழியர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு பெறுவார்கள். வாழ்க்கையில் மிக சந்தோஷமான மகிழ்ச்சியை அடைவார்கள். கும்ப நட்சத்திர கும்பராசிக்காரர்களே, புதன் செவ்வாய் நன்மையை வழங்குவார். நவக்கிரக வழிபாடு சங்கடம் போக்கும். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 லாபசூரியனால் முயற்சி வெற்றியாகும். நெருக்கடி விலகி நன்மைகளை காண்பீர்கள். பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவிற்கு உங்கள் நிலை மாறும். அரசு விவகாரங்களில் ஏற்பட தடை விலகும். திங்கள் முதல் செயல்களில் விழிப்புணர்வு அவசியம். சதயம் சங்கடம் விலகும். அலுவல் பிரச்சனை முடிவிற்கு வரும். லாப செவ்வாய் புதனால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இடம் வாங்குவீர்கள். உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும். முயற்சிகளில் ஆதாயமாகும். பூரட்டாதி 1, 2, 3 குருவின் பார்வையால் வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி உண்டாகும். பெரியோர்களின் துணையால் உங்கள் செயல் வெற்றியாகும். லாப செவ்வாயால் இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மீன நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கான குரு சுக்கிரன் புதன் சூரியன் நன்மைகளை வழங்குவார். குரு பகவானை வழிபட சங்கடங்கள் தீர்க்கும். பூரட்டாதி 7.5 சனியில் காலம் என்றாலும் ராசிநாதன் குருவின் தனஸ்தான சஞ்சரிப்பு பார்வைகளாலும் உங்கள் நிலைமையை நெருக்கடி விலகும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் வியாபாரம் விருத்தியாகும். நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூரியனின் சஞ்சார நிலைகளிலும் அதிக முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் வாழ்க்கையில் அதிக முன்னேற்றம் ஏற்படுகள். ரேவதி முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியில் செயல்களில் ஆதாயம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் அதிகரிக்கும். உங்கள் நட்சத்திரனால் எதிர்பார்ப்புகள் அதிக அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரும். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.